ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் பிரியா ஜெகன் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பதிவு என்னென்னு பார்த்தீங்கன்னா, மாமூத் யானைகள் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு மீண்டும் உயிர்த்தெழும் மாமூத் யானைகள், அதாவது பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே இருந்துச்சு. இப்போ திருப்பியும் இதை கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு விஞ்ஞானிகள் சொல்லியிருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். மரபணு மாற்றப்பட்ட கம்பளி எலி ஆச்சரியமூட்டமும் அறிவியல். ஐஸ் ஏஜ் படத்தில் கம்பளி யானைகள் பார்த்துருப்போம். அதெல்லாம் பல்லாயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடியே அழிஞ்சு போச்சு. ஆனால் அது திரும்ப அமெரிக்காவோட டாலஸ் கொலாசல் பயோசைன்ஸ் நிறுவனம் மரபணு ரீதியாக மாற்றப்பட்ட கம்பளி எலிகள் உருவாக்கியிருக்கு. இந்த எலிகள் எல்லாமே ரொம்ப ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்குது அப்படின்னு ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க. ஒரே ஒரு பின்விளைவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னை ஏண்டா அழகாக படைத்த ஆண்டவனாகிற மாதிரி பயங்கர க்யூட்டாக இருக்குது இந்த குட்டி எலிகள். இப்போ எதையுமே செய்யாமல் விட்டால் 2050க்குள்ளே பல்லுயிர் பெருக்கத்தில் 50% இழந்துருவோங்கிறதுனால தீவிர முயற்சியில் இறங்கியிருக்காங்க விஞ்ஞானிகள். கொலசால் பை சயின்ஸ் நிறுவனம் டாஸ்மோனியன் புலி, அப்புறம் பார்த்தீங்கன்னா டோடோ போன்ற அழிஞ்சு போன பிற உயிரினங்களையும் மீண்டும் உருவாக்க திட்டமிட்டிருக்காங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பதிவுடன் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.